வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழில் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்து தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை. வெளியான பரபரப்பு தகவல்கள். சூரிச்சில் நடமாடும் தூதரக சேவை, இலங்கையர்களுக்கு வசதியான சேவைகள். சுவிஸில் அடுத்த 50 ஆண்டுகள் அரசியல் திட்டத்தை முன்வைத்த அக்கினி பறவைகள் அமைப்பு. சூரிக் லாங்ஸ்ட்ராஸில் கத்தி குத்து சம்பவம், பெண் படுகாயம், சந்தேக நபர் கைது. சென்ட் கேலன் கண்டோனில் மோதி நொறுங்கிய 2 கார்கள், 3 லேசாக காயம். சுவிஸ் லொட்டோ ஜாக்பாட் வென்ற அதிர்ஷ்டசாலி 8.4 மில்லியன் பிராங்குகள் கைப்பற்றி சாதனை. மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள், பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றுள்ளதாக இலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த வல்லிபுரம் சந்திரசேகரம் என்பவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவரோடு குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. மானிப்பாய் போலீசார் வீட்டுக்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டு காயங்களோடு முதியவரின் சடலம் காணப்பட்டது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் அது தொடர்பில் மல்லாகம் நீதிமன்ற நீதிவானுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து நீதிவான் நேற்றைய தினம் சனியன்று இரவு சம்பவ இடத்துக்கு விசாரணைகளை முன்னெடுத்ததை தொடர்ந்து சடலத்தை விட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கென வைத்தியசாலைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கேமரா சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள் நுழைந்தவை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. போலீஸ் மோப்ப நாய்களின் தேடுதலை தடுக்க முகமாக வீட்டின் பல பகுதிகளிலும் கொள்ளையர்கள் மிளகாய் தூளை வீசியுள்ளனர். அதேவேளை முதியவரின் உடற்கூற்று பரிசோதனையின் போது உடலில் 8க்கு மேற்பட்ட இடங்களில் கூறிய ஆயுதங்களால் குத்தப்பட்டமைக்கான அடையாளங்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. சூரிச்சில் வசிக்கும் இலங்கையர்களின் தேவைகளை முன்னிட்டு ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர தூதரகம் சூரிச்சில் செயற்படும் இலங்கை சங்கங்கள் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்போடு 2026 மே 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடமாடும் தூதரக சேவையை வெற்றிகரமாக நடத்தியது. சமூகத்தின் அணுகல் தன்மை மற்றும் வசதியை கருத்தில் எடுத்து இலங்கையர்கள் தங்கள் வசிப்பிட பகுதிகளிலேயே தூதரக சேவைகளை பெறுவதற்கான முயற்சியாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை 2026 மே 9 அன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இலங்கையின் தூதரும் நிரந்தர பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்க, இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சுவிட்சர்லாந்து முழுவதும் இதேபோன்ற சேவைகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பெர்ன், ஆர்கோ, சொலத்தோன் போன்ற முக்கிய நகரங்களில் இத்தகைய நடமாடும் தூதரக சேவைகள் எதிர்காலத்தில் நடத்தப்பட உள்ளதாகவும் சூரிச்சில் இடம்பெற்ற நிகழ்வு இந்த தொடரின் தொடக்கமாக அமைகிறது என்றும் தெரிவித்தார். இந்த சேவையின் போது தூதுக்குழு பல்வேறு முக்கிய தூதரக சேவைகளை வழங்கியது. அவற்றில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது, பிறப்பு பதிவு, மின் பிறப்பு பதிவேட்டிலிருந்து பெறப்பட்ட பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வழங்குதல், இரட்டை குடியுரிமை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது, குடியியல் நிலை மற்றும் பிரமாண பத்திரத்தை சான்றளித்தல் போன்றவை அடங்கும். மேலும் இந்த நிகழ்வோடு இணைந்து தூதரும் நிரந்தர பிரதிநிதியுமான சுமித் தசநாயக்க சூரிச்சில் செயற்படும் சுவிஸ் இலங்கை சங்கம் மற்றும் தம்ம யூனியன் உள்ளிட்ட அமைப்புகளோடு பயனுள்ள கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். அதே நேரத்தில் அவர் லென்ஸ்பூர்க்கில் அமைந்துள்ள சூரிச் பௌத்த விகாரையையும் அட்லைஸ்வில்லில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோயிலையும் பார்வையிட்டு அங்குள்ள சமூக உறுப்பினர்களோடு கலந்துரையாடியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடமாடும் தூதரக சேவை வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு சேவைகளை எளிதாக விரைவாகவும் வழங்குவதற்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக மதிப்பிடப்படுகிறது. சூரிச் நகரின் கிரைஸ் 4 பகுதியில் உள்ள லாங்ஸ்ட்ராஸ் வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் பெண் ஒருவர் கடுமையாக காயமடைந்தார். சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேகப்படும் இளைஞரை சூரிச் நகர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஞாயிறு அதிகாலை சுமார் 6 மணிக்கு பின்னர் லாங்ஸ்ட்ராஸ் பகுதியில் ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது 29 வயதான நைஜீரிய பெண்ணின் முகப்பகுதியில் கடுமையான வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன. சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் 20 வயதுடைய அல்ஜீரிய இளைஞர் தனது கையிலும் காயமடைந்தார். இருவரும் உடனடியாக ஷூட்ஸ் அண்ட் ரத்தோங் சூரிச் அவசர மருத்துவ
குழுவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் அந்த இளைஞரை சூரிச் நகர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த தாக்குதல் எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டது மற்றும் பின்னணியில் என்ன காரணங்கள் உள்ளன என்பது தற்போது வரை தெளிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் விரிவான தடயவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள சூரிச் தடயவியல் நிறுவனம் மற்றும் சூரிச் சட்ட மருத்துவ நிர்வாக நிபுணர்கள் அழைக்கப்பட்டனர். இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை சூரிச் கண்டோனல் போலீசாரும் கடுமையான வன்முறை குற்ற செயல்களுக்கு பொறுப்பான அரசு தரப்பு வழக்கறிஞர் பிரிவும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். லாங்ஸ்ட்ராச பகுதி சூரிச் நகரின் இரவு வாழ்க்கை மற்றும் அதிக மக்கள் நடமாட்டத்துக்கு பெயர் பெற்ற பகுதியாக இருப்பதால் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வாழும் அடுத்த தலைமுறை ஈழத்தமிழர் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ள பீனிக்ஸ் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எனப்படும் அக்கினி பறவைகள் அமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தலையும் வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயர் மாற்றத்தின் 50ஆம் ஆண்டு நினைவு காலத்தையும் முன்னிட்டு பல்வேறு நினைவு நிகழ்வுகள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் முன்னெடுக்கப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநிலத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுகள் அரசியல் விழிப்புணர்வும் இன அடையாள பாதுகாப்பும் மையப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது. குறிப்பாக ஐ எம் தி நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் என்ற தலைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் ஈழத்தமிழர்களின் எதிர்கால அரசியல் திசை மற்றும் அடுத்த தலைமுறையின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இந்த அறிக்கையின் மூலம் ஈழத்தமிழர்களின் தற்போதைய அரசியல் நிலைப்பாடு சுய நிர்ணய உரிமை மற்றும் தேசிய இறையாண்மை ஆகிய அடிப்படை கோட்பாடுகளை மையமாக வைத்து எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த உரிமைகள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் நியாயமான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளாகும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நிகழ்வில் பங்கேற்ற சுமார் 100 முதல் 150 வரையிலான பொதுமக்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் சுவிட்சர்லாந்தின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றான ஜெர்மன் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் அச்சு வடிவில் வழங்கப்பட்டன. மேலும் எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்கள் தங்களது அரசியல் உரிமைகள் மற்றும் விடுதலைக்கான கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தயாராக உள்ளார்கள் என்பதையும் இந்த அறிக்கையை பதிவு செய்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் வளர்ந்து வரும் புதிய தலைமுறை ஈழத்தமிழர்களின் அரசியல் ஈடுபாடு மற்றும் இன அடையாள உணர்வை வெளிப்படுத்தும் நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வாக்கெடுப்புகள் இடம்பெறுவது சாதாரண விடயமாக இருந்தாலும் இந்த முறை நாட்டின் முழு கவனத்தை ஈர்த்திருப்பது 10 மில்லியன் சுவிட்சர்லாந்துக்கு இல்லை என்ற சர்ச்சைக்குரிய பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பாகும். நாட்டில் புலம்பெயர்தல் அதிகரித்து வருவதை கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி இந்த பிரேரணையை முன்வைத்தது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டக்கூடாது என்பது இந்த யோசனையின் மையக்கருவாகும். அதற்காக புலம்பெயர்தலை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக இந்த கட்சி வலியுறுத்துகிறது. இந்த பிரேரணை அடுத்த மாதம் 14ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கெடுப்புக்கு வரவுள்ளது. இதனால் அதை ஆதரிப்ப எதிர்ப்பவர்களும் தீவிர பிரசாரங்களில் இறங்கியுள்ளனர். புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் தரப்பினர் வீட்டு வசதி நெருக்கடி, போக்குவரத்து சிக்கல்கள், சுற்றுச்சூழல் அழுத்தம் மற்றும் வாழ்க்கை செலவின் உயர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு முக்கிய காரணம் என்கின்றனர். மறுபுறம் இந்த பிரேரணையை எதிர்க்கும் அரசியல் கட்சிகள், தொழில்முறை அமைப்புகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இல்லாமல் சுவிட்சர்லாந்தின் மருத்துவம், கட்டுமானம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்கின்றனர். குறிப்பாக முதியோர் பராமரிப்பு மற்றும் சுகாதார துறைகளில் ஏற்கனவே பணியாளர் பற்றாக்குறை இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வாக்கெடுப்பு மேலும் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பது இதற்காக செலவிடும் மிகப்பெரிய பிரசார நிதியாகும். சுவிஸ் கூட்டாட்சி தணிக்கை அலுவலகத்தின் தகவலின்படி இந்த பிரேரணை ஆதரிப்பவர்கள் சுமார் 6.44 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை பிரசார செலவுக்கென ஒதுக்கியுள்ளனர். ஆனால் இதற்கு எதிராக செயற்படும் தரப்புகள் அதைவிட அதிகமாக சுமார் 9 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளனர். இதுவரை இடம்பெற்ற பல தேசிய வாக்கெடுப்புகளோடு ஒப்பிடுகையில் இது மிக அதிக அளவில் இடம்பெறும் அரசியல் பிரசாரங்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர். இந்த வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தின் எதிர்கால குடியேற்ற கொள்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக அமைப்பை தீர்மானிக்கும் முக்கிய திருப்பு முறையாக பார்க்கப்படுகிறது. மக்கள் எந்த முடிவை எடுக்கிறார்கள் என்பது ஜூன் 14ஆம் தேதிக்கு பின்னர் தெளிவாகும். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 445.
சென்காலன் கண்டோனில் உள்ள டிபோல்சா பகுதியில் சனிக்கிழமை நண்பகலில் இடம்பெற்ற சாலை விபத்தில் 3 லேசாக காயமடைந்தனர். முந்திச் செல்ல முயன்ற வழி 2 கார்கள் மோதியது இந்த விபத்துக்கு காரணமாகியுள்ளது. சனியன்று காலை 11:30க்கு பின்னர் 43 வயதுடைய பெண் ஒருவர் தனது காரில் ரேட் ஸ்ட்ராஸ் சாலையில் டிபோல்சா பகுதியிலிருந்து பால்காக் நோக்கி பயணம் செய்தார். அதே நேரத்தில் எதிர் திசையில் 59 வயதுடைய மற்றொரு பெண் தனது காரில் பயணம் செய்தார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஹாங்லஸ் மூஸ் பகுதி அருகே சென்ற வேளை 43 வயது பெண் முன்னால் சென்று மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றுள்ளார். ஆனால் இதுவரை தெளிவாகாத காரணங்களால் அவர் தனது காரை மீண்டும் வலதுபுற பாதைக்குள் திருப்ப முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கவனித்த எதிரே வந்த 59 வயதுடைய பெண் நேருக்கு நேர் மோதலை தவிர்க்க அவசரமாக தனது வாகனத்தை எதிர்ப்புறமாக திருப்பியுள்ளார். இருந்த போதிலும் 2 கார்களும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட 3 லேசாக காயங்களுக்குள்ளாகினர். அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கென கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். விபத்தின் பின்னர் ரீட் ஸ்ட்ராஸ் சாலை சில நேரம் ஒரே வழி போக்குவரத்துக்கு மாத்திரமே திறந்து வைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் மீட்பு பிரிவினர் பணியாற்றினர். இந்த விபத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய சென்காலன் கண்டோனல் காவல்துறை மேலதிகமாக விசாரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற சுவிஸ் லாட்டோ குலுக்களில் 8.437 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான ஜாக்பாட் வெற்றிகரமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் பரிசை வெல்ல உதவிய 6 சரியான இலக்கங்கள் 3, 10, 22, 27, 35 மற்றும் 42 ஆகும். அதிர்ஷ்ட இலக்கமாக 2 தேர்வாக இருந்தது. அதேபோல ரீப்ளே இலக்கமாக 4 மற்றும் ஜோக்கர் இலக்கமாக 3, 6, 9, 5, 8, 6 அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக சேர்ந்து வந்த ஜாக்பாட் தொகை இந்த வார குலுக்களில் வெல்லப்பட்டுள்ளதால் சுவிஸ் லாட்டோ விளையாட்டில் பங்கேற்ற பலர் பெரும் ஆர்வம் உருவாக்கியுள்ளது. அடுத்த புதனன்று இடம்பெறவுள்ள குலுக்களுக்கான புதிய ஜாக்பாட் தொகை தற்போது 1.5 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் லாஸ் நிறுவனம் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் லாட்டோ மிகவும் பிரபலமான தேசிய லோட்டரி விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்று அதிர்ஷ்டத்தை சோதித்து வருகின்றனர். துர்கவ் கண்டோனில் உள்ள பிராவன்ஃபெல் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற குடியிருப்பு கட்டிட தீ விபத்தில் ஒருவர் லேசாக காயமடைந்ததோடு பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஆவலஸ் ஸ்ட்ராஸ் பகுதியில் அமைந்திருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் காலை 11:30 மணிக்கு பின்னர் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து அடர்ந்த புகை வெளியேறுவதாக பலர் அவசர உதவி மையத்துக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். மீட்புப் படையினர் அங்கு சென்ற வேளை கட்டிடத்தின் மேல் மாடி பகுதி முழுவதும் தீயில் மூழ்கியிருந்தது. இருப்பினும் கட்டிடத்தில் இருந்தவர்கள் அனைவரும் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேற முடிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 43 வயதான ஆண் ஒருவர் லேசான காயங்களுக்குள்ளானார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிராவன்ஃபெல் தீயணைப்பு படையினர் விரைவாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதேவேளை சுற்றுச்சூழல் அலுவலக அதிகாரிகளும் தீ அணைப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தனர். இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட சொத்து சேதம் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய துர்கவ் கண்டோனல் போலீசாரின் தீ விபத்து விசாரணை பிரிவும் தடயவியல் நிபுணர்களும் இணைந்து விசாரிக்கின்றனர். இதற்கிடையில் மீட்பு மற்றும் விசாரணை பணிகள் காரணமாக ஆவலஸ் ஸ்ட்ராஸ் சாலை பல மணி நேரங்கள் போக்குவரத்துக்கென மூடப்பட்டது. ஸ்வாட்ச் மற்றும் ஆர்எம்எஸ்பிஜே இணைந்து அறிமுகப்படுத்திய புதிய ரோயல் பப் கடிகார தொகுப்பின் விற்பனை பல இடங்களில் பரபரப்பாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகளில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் மோதல்களால் போலீசார் தலையிட வேண்டிய சூழ்நிலை உருவானது. சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக பாசல் மற்றும் லவுசான் நகரங்களில் புதிய கடிகாரங்களை வாங்க மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்த நிலையில் பதட்டமான சூழ்நிலை உருவானதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சில இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டனர். இந்த நிலையை தொடர்ந்து ஸ்வாட்ச் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவசர அறிவிப்பு வெளியிட்டது. அதில் பொது பாதுகாப்பு காரணங்களால் ஜெனிவா ரூடு மாஷே பகுதியில் உள்ள எங்கள் கடை அதேபோல் லவுசான் மற்றும் பாசல் நகரங்களில் உள்ள கடைகளும் இன்று மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ராயல் பப் தொகுப்பு குறைந்த எண்ணிக்கையில் மாத்திரமே விற்பனைக்கு வந்ததால் உலகம் முழுவதும் சேகரிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தை தாண்டிய பல நாடுகளில் விற்பனை நடவடிக்கைகள் பதட்டமாக மாறியுள்ளன. குறிப்பாக இத்தாலியின் மிலானோ நகரிலும் பிரித்தானியாவின் பல பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் பல கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பிரான்சில் குறிப்பாக பாரிஸ் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வெஸ்ட்ஃபெல் பார்ட்டி 2 வணிக மையத்தில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. கடை திறக்கப்படும் முன்பே சுமார் 300 பேர் அங்கு கூடியிருந்துள்ளனர். பின்னர் போலீசார் கண்ணீர்புகை பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்ததாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இந்த பதட்டமான சூழ்நிலையை தொடர்ந்து அங்கிருந்த ஸ்வாட்ச் கடையின் விற்பனை முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாகவும் மாற்று திகதி எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டது. குறைந்த பதிப்பில் வெளியிடப்படும் ஆடம்பர கடிகாரங்களுக்கான உலகளாவிய போட்டி மற்றும் மறு விற்பனை சந்தையில் அதிக லாபம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு ஆகியவையே இந்த குழப்பங்களுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.